சமீபத்தில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு அனைத்து தளங்கள்லையும் உங்களோட நண்பர்களும் சரி, உங்களோட உறவினர்களும் சரி, குறிப்பாக பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களோட புகைப்படங்களை வர்ணமயமான புடவைகள் அணிந்த மாதிரியும், தலையில் பூச்சூடிய வகையிலையும், 80s 90s இருக்கிற கதாநாயகர்கள், கதாநாயகிகள் போன்ற தோற்றமளிக்கிற புகைப்படங்களையும் பகிர்ந்திருப்பதை நீங்கள் கண்டிருப்பீங்க. இது போன்ற புகைப்படங்கள் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவால், அதாவது ஏஐ மூலமாக அதிகமாக உருவாக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. புகைப்படங்கள் எல்லாமே சமீபத்தில் கூகுளில் நனோபனானா என்ற ஏஐ மூலமாக தான் உருவாக்கப்படுகிறது. இதோட உண்மையான பெயர் என்னென்னா ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் இமேஜ்ன்றது தான். இது தற்போது நனோபனானா என்ற பெயரில் பிரபல்யமாகி வருது. இது உங்களுடைய சாதாரண புகைப்படத்தை கூட 3D புகைப்படமாக மாற்றித்தர்றது தான் இதோட முக்கிய பங்காக இருக்குது. இந்த ஏஐ கருவியோட உதவியோட சாதாரண நபரோட புகைப்படம் கூட 90களில் இருக்கிற நடிகர்கள், நடிகைகள் போல காட்சியளிக்கிற புகைப்படங்களாகவும் மாற்றப்படுகிறது. இதைத்தான் நம்மளை சுற்றி இருக்கிற பெரும்பாலானவர்கள் தங்களோட புகைப்படங்களை இந்த கருவியின் மூலமாக மாற்றி தங்களோட சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். முதல்ல செயற்கை நுண்ணறிவுன்றது என்ன? செயற்கை நுண்ணறிவுன்ற வார்த்தை முதல்ல 1956ஆம் ஆண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1960ஆம் ஆண்டுல இருந்து மனிதர்களோட முடிவுகளை கணனிகளுக்குள்ள எப்படி புகுத்துறதுன்றதை தான் விஞ்ஞானிகள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கணனியை மனிதன் நினைக்கிறது போலவே இயங்க செய்கிறது தான் இந்த ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்லப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் என்ன செய்யும்னா, தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களில் இருந்து தகவல்களை சேகரித்து அதை அறிந்து கொண்டு மற்றும் அதுக்கு அறிவு கட்டிய வகையில் விஷயங்களை சேகரித்து தனக்கு ஏற்ற வகையில் பதில்களை தயாரித்து கொடுக்கறது தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய வேலையாக இருக்குது. இது நாங்கள் இன்றைக்கி அன்றாடம் பயன்படுத்துகின்ற தொலைபேசிகள்லேருந்து, வீடியோ கேம்ஸ்லேருந்து, ஷாப்பிங் ஆப்ஸ்லேருந்து பெரும்பாலான கருவிகளில் இன்றைக்கி நாங்கள் இந்த ஏஐ சார்ந்த விடயங்களை காணலாம். அப்போ இந்த நனோபனானான்றது என்ன? அது எப்படி இயங்குது? இந்த நனோபனானாங்கிறது ஜெமினி புகைப்பட எடிட்டிங் கருவியோட சம்மந்தப்பட்டது. இதை உருவாக்குனது கூகுள் டீப் மைண்ட்ன்ற பிரிவினர் தான் இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த நனோபனானா மூலமாக உங்களோட புகைப்படத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லலான்னு இந்த ஜெமினி ஏஐ அதிகாரப்பூர்வமாக தங்களோட வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு காட்சியில் உங்களை கற்பனை செய்து கொள்ளலாம். உங்களோட புகைப்படத்துக்கு எந்த விதமான கற்பனைகள் வேண்டுமானாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த கட்டளைகளை நீங்கள் எழுத்து வடிவில் கொடுத்தா அது உங்களோட கற்பனையில் இருக்கிற அந்த காட்சியை புகைப்படமாக உங்களுக்கு கொடுக்கும். இதைத்தான் நாங்கள் நனோபனானா மூலமாக இன்றைக்கி செஞ்சு அதை நாங்கள் சமூக வலைதளங்களில் பரிமாறிக்கிட்டு வரோம். இதில் நீங்கள் என்னென்ன செய்யலான்னா, இந்த ஏஐ மூலமாக இன்றைக்கி நீங்கள் எடுத்த புகைப்படங்களினுடைய பின்னணியை, அதாவது பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். அதே மாதிரி இருவேறு இடங்களில் எடுத்த புகைப்படங்களை நீங்கள் ஒன்றிணைத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது இருக்கிற புகைப்படங்களில் உள்ள உடைகளையும் காட்சிகளையும் கூட நீங்கள் 80s 90s இருக்கிற மாதிரி மாற்றிக்கலாம். இந்த புகைப்படமாக இருந்தாலும் அதை நீங்கள் ரெட்ரோ ஸ்டைலுக்கு, அதாவது பழங்காலத்து ஸ்டைலுக்கு மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதன் உதவியோட உங்களுக்கு பிடிச்ச ஏர் ஸ்டைல், அதாவது சிகை அலங்காரங்களுக்குள்ளே செய்து கொள்ள கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இந்த நனோபனானா மூலமாக பல சிக்கல்களான விடயங்களும் பேசப்பட்டு வருது. அதாவது இன்றைக்கி அதில் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்கிறவங்க அதில் இருக்கிற விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் வாசிக்கிறது இல்லை. அவர்கள் தங்களோட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள்லேயே உங்களோட இந்த புகைப்படங்கள் எங்களோட பயிற்சி தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் இங்கே உங்களோட புகைப்படங்களை பதிவேற்றுறது தவறாக பயன்படுத்தப்படலாம். இதன் மூலமாக நீங்கள் சைபர் கிரைம் குற்றத்திலேயோ அல்லது மோசடிகள்லேயோ சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏஐ கிட்ட நீங்கள் ஒரு முறை அளிக்கிற தகவல்களை எப்போதுமே நீக்க முடியாதுன்றதையும் நீங்கள் முதலாவது நினைவில் வச்சுக்கொள்ளணும். நீங்கள் ஏஐ கிட்ட ஒரு புதிதாக ஒரு தகவல்களை கேட்கும் போதெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு முந்தைய கேள்விகளையும் கருத்தில் கொண்டு தான் அந்த ஏஐ உங்களுக்கு பதிலளிச்சிருக்கும். இதை நீங்கள் அநேகமான இடங்களில் கண்டிருப்பீங்க. இப்போ இந்த தகவல்களை கூட செட்டிங்க்கு சென்று நாங்கள் தேடிய வேலைகளை அளிக்க முடியும்னு பலர் சொல்கிறாங்க. ஆனாலும் இது வரையறுக்கப்பட்டதாகத்தான் காணப்படுகிறது. பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏஐ கிட்ட பகிர்ந்த தகவல்களை அளிக்கிறதே இல்லை. இது எல்லாமே ஒரு சிக்கலான நிலைமைகளை இன்னைக்கு பயனர்களுக்கு ஏற்படுத்துவதாக இருக்கிறது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கூகுள் ஒரு கௌரவமான நிறுவனம், ஒருவருடைய தனிப்பட்ட விவரங்களை பாதுகாக்கிறது குறித்து கூகுளுக்கும் சில விதிமுறைகள் மற்றும் வாக்குறுதிகளை வச்சிருக்கு. அது
இந்த விதிமுறைகளை வந்து ஒரு காலமும் கூகுள் நிறுவனம் மீறாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாதாரண நபர்கள் வந்து புகைப்படத்தை எடிட்டிங் செய்து அதை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட இடங்களில் பதிவிடும்போது ஹேக்கர்ஸ் வந்து அதனை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கதாக சொல்லப்படுகிறது. அதனால் நனோ பனானாவில் புகைப்படங்களை பதிவிட்டு அதை 3D தொழில்நுட்பமாக மாற்றிக்கொள்பவர்கள் அதை தங்களோட வலைதளங்களில் பதிவிடாமல் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுன்னு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எவ்வாறு இருந்தாலும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது இவ்வாறான சிக்கல்கள் பல இடங்களில் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். அதனால் நாங்கள் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது அவதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது எங்களுடைய கட்டாய கடமையாக இருக்குது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்றதுக்கு எங்களோட வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.